இன்றைக்கி வீடியோவில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி 15 எலுமிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லெமனை நார்மலாக லெமன் ஜூஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் காம்பு பகுதி இருக்கிற சைடாக பார்த்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கட் பண்ணுறேன். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதியாக கட் பண்ணால் போதும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதியாக கட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இந்த லெமனில் கல்லுப்பு சேர்க்க போகிறோம். இப்போ கட் பண்ண ஒரு சைடில் கல்லுப்பு எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். எனக்கு கையில் வைக்க தாங்க ஈஸியாக இருந்தது. ஸ்பூனில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இதே மாதிரியே கல்லுப்பு வைக்கணும். அந்த லெமன் ஃபுல்லாகிற அளவுக்கு கல்லுப்பு வச்சா போதும். ரொம்ப அழுத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 பக்கம் வச்சா போதும். ரொம்ப அழுத்தி வச்சோன்னா லெமன் 2ஆக கட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வச்சா போதும். பாருங்கள், நான் இன்னொரு லெமனை எப்படி கல்லுப்பு வைக்கணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம், இந்த பக்கம் கொஞ்சம் உப்பு. லெமனில் உப்பு வைக்கும் போது இந்த மாதிரி சிந்தும். அதனால் கீழே ஏதாவது பிளேட் வச்சு இந்த மாதிரி லெமனில் உப்பு வைங்க. லெமன் சைஸ் மாறுங்கிறதுனால தாங்க நான் கல்லுப்பு அளவு சொல்லலைங்க. பாருங்கள், எல்லா லெமனும் கட் பண்ணி உப்பு வச்சாச்சு. இதை நான் மண் சட்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கிளாஸ் ஜாரில் இல்லைன்னா பீங்கான் ஜாரில் இதை வைக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். வெயிலெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டெய்லியும் ஒரு தடவை குலுக்கி விட்டால் போதும். நாங்கள் 2 நாள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். 6லேருந்து 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை நம்ம 2 நாள் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 நாள் ஆகிருச்சு. இப்போ லெமன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உப்புலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த லெமனை 8 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த லெமனை ஸ்டார்டிங்லேயே நம்ம 8 பீசஸாக கட் பண்ணி சேர்த்து உப்பு போட்டும் வைக்கலாம். ஆனால் நான் முழு லெமனை இந்த மாதிரி 2 பக்கமாக கட் பண்ணி உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே 8 பீசஸாக கட் பண்ணி உப்பு சேர்த்தும் வைக்கலாம். இப்போ இந்த லெமன்லலாம் விதை இருக்குது. சில பேருக்கு விதை இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் நான் விதையோட தாங்க கட் பண்ண போகிறேன். பாருங்கள், உப்புலாம் கரைஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் சேர்த்து தான் நம்ம ஊறுகாயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த ஸ்பூனால் தாங்க கடுகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 8 பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன். பெருங்காயம் கட்டி இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பெருங்காய கட்டியை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போது நம்ம சிம்மில் வச்சு தான் வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு வதக்கக்கூடாது, டக்குன்னு கருகிடும். சிம்மில் வச்சு இதை நம்ம வதக்கணும். 1 நிமிஷம் ஆகிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகையும் வெந்தயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரியும், அதே சமயத்தில் வெந்தயனுடைய மணமும் வரும், அதோடைய கலரும் மாறும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஊறுகாய் பண்ணுறதுக்கு வானல் நல்லா சூடு பண்ணிக்கணும். வானல் நல்லா சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது, டக்குன்னு அது கருகிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு தான் சில்லி பவுடரை சேர்க்கணும். இது தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு கிளறினதுக்கப்புறம் இந்த லெமனையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்ச அந்த பவுடரும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சிம்மில் 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும்.
ஸ்டார்டிங்கே லெமனை வந்து 6லேருந்து 7 நாள் ஸ்டோர் பண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் தாளித்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை 2 நாள் கழித்து இந்த மாதிரி தாளித்து அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நல்லா ஊறி இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இன்னும் நல்லா எலுமிச்சம்பழம் ஊறலை. நாங்கள் வந்து தாளித்ததுக்கப்புறம் இதை ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதுக்கப்புறம் நல்லா ஊறிடும். எப்படி வேணால் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு 2 நாள் கழித்து தாளிச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம நார்மலாக வெளியிலே வைக்கலாம். ஆனால் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் ஈரம் படாமல் பார்த்துக்கணும். நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணும் போது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், ஊறுகாய் கெட்டு போயிடும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.